Hi guys, welcome back to another video. 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மேட்டர்னா வந்து நான் ரீசெண்டாக மொட்டை அடித்தேன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில வீடியோவில் அப்பியர் ஆகியிருந்தோம் மொட்டையோடைய. இப்போ இந்த மொட்டையை வச்சுக்கிட்டு 4 இடத்துக்கு போகிறப்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதாவது இந்த சேது படம் விக்ரம் சார் இருப்பார்ல அந்த மாதிரி இருக்குது. வீடியோலாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக எடுக்க முடியல. ஃபஸ்ட் நம்மளுக்கு நிறைய முடி இருக்கிறப்ப அழகாக முடியை சிலிப்பி விட்டுட்டு 4 இடத்துக்கு போவோம், வீடியோ எடுப்போம். முடியலாதனால ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. நான் கூட முடி நல்லா திக்காக அடர்த்தியாக வளரணும்னு தான் மொட்டை அடித்தேன். அதே மாதிரி தான் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு நடுவில் வீடியோலாம் எடுக்கணும்ல. இதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். முதல்ல வந்து நம்ம எப்போ மொட்டை அடித்தோன்னு பார்ப்போம். அக்டோபர் ஸ்டார்டிங்கில் அடிச்சிருக்கேன். அக்டோபர் முடிஞ்சிச்சு, நவம்பர் முடிஞ்சிச்சு, டிசம்பர் 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆயுமே வந்து இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு முடி. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இப்போதைக்கு இதை மறைச்சி மேலே ஏதாவது விக்கு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்ப என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, எவன் வந்தாலும் வெட்டலாம் அப்படி ஒரு சலூன் இருக்குல்ல, அவர் வந்து இந்த விக்லாம் வந்து ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாப்புல. சரி அதான் அவரை போய் பார்த்துட்டு என்ன மேட்டர்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. செட் ஆகுதா இல்லைன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சலூனுக்கு போயிருக்கேன். என்னென்னா வந்து நம்மளோட சேனலில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஃபயர் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அது பயங்கர வைரல் ஆச்சு. அந்த கடை தான் அவங்க ஃபயர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி கேர்லிங் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி புதுசாக தான் அந்த சலூனில் பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்னோட லக் என்னன்னு தெரியல, கரெக்டாக அந்த விக்கு மேட்ரு அங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. போயிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது விக்கு வந்து நீங்களாம் எல்லாருமே போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அட்வைஸ் பண்ணிலாம் பண்ணலை. நம்ம வீடியோ எடுக்கிறோம், அதனால எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோமே ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே விக்கு வைக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஓகேவா? நான் சும்மா ஒரு வீடியோக்காக நான் பண்ணுறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? டன் இவர் தான் வந்து சஞ்சு. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஃபயர் கட்லாம் பண்ணியிருந்தோம்ல, அவங்க கடையில் தான் ப்ரோ. இப்போ வந்து எனக்கு இது ப்ரோ முடி வெட்டியிருக்கேன். ஓகேவா? எனக்கு வந்து வீடியோஸ்க்கு சும்மா கொஞ்சம் பழைய முடி மாதிரி வேணும். ஆனால் டெம்பரரியாக முடி வளர வரைக்கும் அதுக்கு எதாவது பண்ணலாமா? எப்படி என்ன பண்ணணும்? அதுக்கு சைஸ் எடுக்கணுமா? அளவு டேப்லாம் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி வந்து அளவு எடுத்துகிட்டு போயிட்டேன் போன வாரமே. சரி வீடியோக்காக காட்டலாமே தான் திருப்பியும் இந்த ப்ராசஸை காட்டுறதுக்காக. ஏன்னா ஒரு வாரம் ஆகும் போது அளவு எடுத்தா வர்றதுக்கு 1 வீக் எடுத்துரும். சட்டை தைக்கிற மாதிரி அளவு. அதுக்கப்புறமா இந்த டாப் ஃபுல்லாவே எடுக்கறாங்க. எடுத்து பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன மாதிரி ப்ரைஸ் வரும் நம்மளுக்கு? இப்போ அவங்களாம் வந்து பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங் 15,000 இருக்குன்னு 15,000 15,000 இருக்காம்ப்பா. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அது. அதாவது உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா கம்மி ரேட்டு, நிறைய ஃபுல்லாக வேணும்னா ரேட் அதிகமாகும். ஆனால் 15,000 ஸ்டார்டிங்கு. வெளியில ரொம்ப அதிகம்ல ரேட்டு இந்த மாதிரி பண்ணுறது. ஓ 40,000 50,000 1 lakh வரைக்கும் பண்ணுறாங்க. இது ஒரு குவாலிட்டி ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் என்ன இருக்கோ அதே போல் காட்டுறாங்க. ஆமாம், கொஞ்சம் நல்லா ப்ரீத்தபிளாக இருக்கும். இந்த லைட்டிங் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், லைட் உள்ளே வர்ற மாதிரி இருக்குல்ல, ப்ரீத்தபிளாக இருக்கும் அந்த ஸ்கின். அது வந்து பேட்ச் தானா? ஃபுல் இல்லையா? இது வந்து கிரவுன் ஏரியா மட்டும் தான் ப்ரோ. ஓகே 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 ஓகே. இது சேம் டைம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று வந்துடும். இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீமியமா இருக்கும் குவாலிட்டி. நார்மலா பண்றதுல இந்த த்ரெட் தெரியாது. இதுல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு த்ரெட் மாதிரி வரும். இதுல நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுத்துலாம். எப்படி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி. சூப்பர் ப்ரோ. சரி எனக்கு இதை வச்சு பண்ணி விட்றீங்களா? உங்க ஹேர் மாதிரியே. ஆமா ப்ரோ, உங்க ஹேர் மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்க ப்ரோ, சாம்பிள் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதுல நம்ம உங்களுக்கு வந்து கிளிப் மெத்தடும் பண்ணிக்கலாம், பேஸ்டிங் மெத்தடும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதுல வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம். ஆமா ப்ரோ, கிளிப்பும் போட்டுக்கலாம். ஆமா, கிளிப்பும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஜஸ்ட் வெச்சோனவே இது ஒரு ஃபிட்டிங்கா இருக்கும். நம்ம உங்க ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ரெகுலரா நம்ம உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே பண்ற ஹேர் கட் கூட நம்ம இதெல்லாம் யூஸ்வலா பண்ணிக்கலாம் ப்ரோ. சும்மா இருக்கு ப்ரோ, டிஆர் மாதிரி ஐட்டம் டாக்கிங். இது கட் பண்ணா நம்ம நார்மல் ஹேர் ஸ்டைல். ஆமா, உங்களுக்கு ரெகுலரா பண்ற ஹேர் ஸ்டைல் இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் பண்ணிடுவோமா நம்ம? பரவாயில்லப்பா. இங்கே வந்து 15,000 இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி விக் சிஸ்டம்லாம் நான் வெளியில் விசாரித்தேன். மினிமம் 40-45,000 அப்படின்னாங்க. கிளிப்பு காட்டுறேன், அந்த கிளிப்பு காட்டேன். இப்போ பாருங்க, கிளிப்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நார்மல் ஹேர் கிளிப் மாதிரி இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அமுக்கி விட்டா மண்டையில் அப்படியே நின்றுக்கும். இது எத்தனை வாட்டி வேணால் கழட்டி மாட்டிக்கலாம். நைட்டு தூங்குறப்பெல்லாம் கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம்ல. சரி, இந்த மாதிரியே போட்டுருவோம்.
நான் வந்து ஃபுல் விக் வேறு கேட்டிருக்கேன்ல, நார்மலாக பேட்ச் இல்லாமல் ஃபுல் விக்கு. நீங்கள் பேட்ச்லாம் போகிறீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்க வந்து இப்போ அதில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்களாம் அந்த கிளிப்பை. அது முடித்தோடனே எடுத்து வந்து மாட்டி விடுவாங்க, பாருங்கள் செம்மையாக இருக்கும். பாருங்க ப்ரோ, இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 4 இது பண்ணியிருக்கேன் ப்ரோ, பேக்கில் ஒரு 2 பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கும். சைடில் இது வந்துடும். இப்போ இதில் இருக்குல்ல இந்த கிளிப்பு தான் வந்து நம்ம முடிய பிடிச்சி நிற்கும். கிளிப் ஆமாம், கிரிப்பாக இருக்கும். இது இழுத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஹேர் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ப்ரோ. இந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்குமா ப்ரோ? செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரோ. ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எப்படி ஓப்பன் ஆகும்னு பார்ப்போம். இது பாருங்க ப்ரோ, இந்த 2 சைடில் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெஸ் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் டிக்டாக், அவ்வளோதான், அப்படி செட் ஆயிடும். ஆமாம் ப்ரோ, அப்படியே கிளியராக லாக் பண்ணலாம் ப்ரோ. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம் ப்ரோ. எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு அப்புறமா லாக் பண்ணுறது ஈஸி தான் ப்ரோ. நானே வீட்லேயே பண்ணிக்கலாம்ல? யூஸ்வலாக நீங்களே பண்ணலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு நம்ம இங்கே உங்களுக்கு எந்த அளவு இருக்கோ அதுலேருந்து நம்ம லாக் ஸ்ட்ரைட் பண்ணிடலாம் ப்ரோ. கொஞ்சம் லென்த்தாக வளர்ந்துச்சுன்னா கூட நம்ம இந்த முடியை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம பண்ணோம்னா இது கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து எது ப்ரோ ஃப்ரண்ட் பேக்னு கண்டுபிடிக்கிறது? ஃப்ரண்ட் வந்து ஒரு லேஸ் மாதிரி ஒன்று வந்துடும் ப்ரோ, பிளாக் கலரில் ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று வந்துடும். அதில் அதுதான் ஃப்ரண்ட்டு. ஆமாம், அதான் ஃப்ரண்ட்டு. சரி, இது 4 இருக்கும் ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்து 2 இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. இங்கே 2 பின்னாடி 2. ஆமாம். இந்த இடத்துல இருந்து உங்களோட ஒரிஜினல் ஹேரை கூட கொஞ்சம் நம்ம கீழே இழுத்துக்கிறோம். உங்களுக்கு இழுக்கிற மாதிரி எதனா ஃபீல் இருக்கா? டைட்டாக இருக்கா? பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ. எப்படின்னா கீழே லாக் இழுத்துட்டு லாக் ஆயிடுச்சு, பட் வந்து ஸ்ட்ராங் ஆகல ப்ரோ. இது நம்ம கொஞ்சம் கீழே இருந்து இப்படி எடுத்துட்டு ஆமாம் ப்ரோ, நம்ம எப்பவுமே யூஸ்வலாக ஈவனாக சிசல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம் ப்ரோ. அந்த மாதிரி எப்படி வந்து கொண்டு வந்துடலாம் ப்ரோ. இது நம்ம சீவுறதுலாம் வந்து நார்மலாக எப்பவுமே நார்மலாக சீவுற மாதிரி சீவிக்கலாம் ப்ரோ. குளிக்கணும் அதெல்லாம் இருக்கா? ஜஸ்ட்டு சிக்காவாமல் பார்த்துக்கினா போதும். அழுக்காக இருந்துச்சுன்னா நம்மளே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாமா? வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு ஒரு பவுலில் போட்டு அது தனியாக ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டே பிடிக்க முடியாது. நம்ம கிளிப் சிஸ்டம் தான் வச்சிருக்கோம். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த அளவுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஒரிஜினல் முடி கொஞ்சம் நம்ம கீழே இறக்கிட்டு இப்படி பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். நேச்சுரலாக இவ்வளோ திக்காக நம்மளோட ஒரிஜினல் முடி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும். யாருக்கும் அப்படி இருக்காது. பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா ப்ரோ? நல்லா இருக்கா ஃபங்கு? பின்னாடி நிறைய வந்துருக்கா ப்ரோ? எப்பவுமே நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி தான் ப்ரோ ஃபங்க் இது. சரி ப்ரோ, நம்ம வந்து விடுதலை படத்துல போஸ்டர் ஒன்று விட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி இருக்குப்பா. ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. நார்மல் முடி வெட்டுற மாதிரி தான். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஹேருக்கு செட் ஆகிற மாதிரி லைட்டாக நம்ம பின்னாடி லைட்டாக மைல்டாக வச்சுட்டு சைடில் சிசரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓவரால் நம்ம ஃப்ரண்ட்டில் தூக்கி வர்ற மாதிரி வரையலாம் ப்ரோ. ஷார்ட் ஓரளவுக்கு மீடியமாக பண்ணலாம் ப்ரோ ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இன்னுமான்னு பார்த்து பண்ணிக்கலாம் ப்ரோ. எடுத்தாலும் ரொம்ப ஷார்ட் வேணாம். லென்த்தாக இருக்கட்டுமே, ரொம்ப லென்த் வேணாம். ரொம்ப இல்லாமல் ஒரு அளவுக்கு மீடியம் லென்த்தாக வைக்கிறேன் ப்ரோ, க்ரூமாக இருக்கிற மாதிரி. இப்போ முடி வெட்டுற ப்ராசஸ் வந்து நார்மலாக ஆமாம், நம்ம ரெகுலராக இப்போ ஆமாம் அதே தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சலாம் ப்ரோ. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. பண்ணிக்கலாம், ஃபயர் கட் பண்ணிக்கலாம், கர்லிங் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டிங் பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹியூமன் ஹேர் ப்ரோ, சிந்தட்டிக் ஹேரே கிடையாது உங்களுக்கு. இது ஆமாம் ஒரிஜினல் ஹேர். இது பார்த்தீங்கனாலே தெரியும். எண்ணெய்லாம் போடலாமா ப்ரோ? எண்ணெய், தண்ணி, தேங்காய் எண்ணெய் ப்ரோ. இது 2 தான் ப்ரோ நம்மளோட சீக்ரெட்டு. இது போட்டு நீங்கள் எப்படி வாரணும்னு நினச்சிங்கனாலும் சூப்பராக செட் ஆகும் ப்ரோ. தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய், லைட்டாக தண்ணி ப்ரோ. இது 2மே போட்டு வாரினீங்கன்னா செம்மையாக நிற்கும் ப்ரோ. சரி, இந்த மாதிரி போகிறப்ப கார் போட்டெல்லாம் போகிறப்ப பிடிப்பாங்களா ப்ரோ?
ப்ரோ செக் பண்ணுவாங்க, பட்டு முடியெல்லாம் இழுத்துல செக் பண்ண மாட்டாங்க. ஆனா அது இது பண்ணுவாங்கடா, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி கீங் அடிக்கும்ல, மண்டையில வைக்கிறப்ப கீங் அடிக்கும்ல அது. ஆனா உள்ள கிளிப் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. ஆமா, இன்னும் இந்திக்காரங்கள வேற இருப்பாங்க, கேம்பாங்க. உங்களோட முடி வளர்ந்துச்சுன்னா, பங்கு வளர்ந்துச்சுன்னா, இந்த முடியை சேர்த்து டைல் போட்டு டைல மட்டும் நீங்க ஒரு வாட்டி வளங்க ப்ரோ. செம்மையா இருக்கும். இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஹேர் கட் வேணாம். உங்களோட ஹேர் வளர வேண்டிய ஹேர் வளர்ந்துட்டே இருக்கட்டும். இது எப்போ வச்சு வைக்கும்போது வச்சுக்கலாம். உங்களோட டைல் க்ரோ பண்ண பார்க்கலாம். க்ரோ பண்ணிட்டு உள்ள இருக்கிறத மட்டும் ரெகுலரா நம்ம ஹேர் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஈவனா ஒரு ஈவனா ஷார்ட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த டைல் மட்டும் விட்டுலாம். டைல் விட்டுட்டு இதையும் சேர்த்து நம்ம இங்க ஒரு நாட் போட்டு விட்டோம்னா செம்ம ஸ்டைலிங்கா இருக்கும். லுக்காவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டைலிங்கா இருக்கும். எப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோ ஆயிடுச்சுன்னா சேம் இதே கான்செப்ட் கலர்ல தான் இருக்குமே நம்மளுக்கு. இது மெயின்டைன் பண்ணி ப்ரோ. 4 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. நார்மலா எனக்கு 3 ஃபிங்கர்ஸ்லேயே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு 4 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஒரிஜினல் முடியை கொஞ்சம் விடுங்க. இன்கேஸ் இது முடி வளர்ந்துச்சுன்னா கூட இதோட சேர்த்து நம்ம மேலே தூக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 4 ஃபிங்கர், எனக்கு 3 ஃபிங்கர்ஸ் போதும், உங்களுக்குன்னா ஒரு 4 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 2 லாக் இருக்கும், இந்த இடத்துல ஒரு 2 லாக் இருக்கும், பின்னாடி 2 லாக்கு. இந்த லாக்கை வந்து இழுத்து கீழேருந்து லாக் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் கொஞ்சம் இழுத்து கிளீன் பண்ணி, இதுவும் ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் இழுத்து லாக் பண்ணி டிக்டாக் தான் அது. பின்னாடியும் ஆமாம், பின்னாடி வந்து லாக் வந்து இப்படி இருக்கும், இப்படி இழுத்துட்டு லாக் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் டிக்டாக். ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் கழட்டிக்கோங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் சொல்லிட்டோன்னா நல்லாயிருக்கும். அந்த டைமில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுல்ல. நீங்கள் 1க்கு 2 வாட்டி போட்டு கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. அது இப்போ நீங்கள் கழிச்சு பாருங்கள், எப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி. பக்கவா எல்லாருக்கும் ஓகேவா? உங்களுக்கும் இதே மாதிரி முடி வைக்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் இருக்கு, சொட்டை இருக்கு, இந்த சம்திங் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி முடி வேணும், இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களே, நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியா இது பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க யாருக்கு தேவையா. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பெரிய வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன், ஏதோ அடுத்தடுத்து வரும். Bye. Okay, I'm rolling, I'm riding, I'm flexing while driving.